எல்லோரும் 41 பேர் செத்து போயிட்டாங்க, 41 பேர் செத்து போயிட்டாங்க. இல்லை, 43 பேர் செத்துக்கிறான். 2 கர்ப்பிணி பெண், 8 மாத கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த சிசு, அந்த சிசுவினை மேலே 7 பேர் விழுந்து அந்த சிசுவும் சேர்ந்து செத்துக்கிறது. 43 பேர் இறந்திருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, 4 வயது குழந்தை இறந்து போச்சு. எப்படி? மரத்தின் கிளை ஒடிந்து அந்த மரத்திலிருந்து மேலே விழுந்தவன் 4 வயது குழந்தையின் மேலே விழுந்து வயிற்றிலிருந்து குடல் வெளியே வந்து அவருடைய கண் மொழி பிதுக்கி செத்து போயிட்டாடா. பழிய தூக்கி போடுறான், பழிய தூக்கி. சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு தமிழ் சமூகத்துக்கு கேவலம், அசிங்கம், அவமானம், வெக்கம். நாங்க அண்ணன் நெஞ்சில வெடிக்க பேசாரு. தமிழர் ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் உயிரென்று பேசாரு. உலகத்துக்கு நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, விருந்தோமலை கத்துக் கொடுத்த இனம். கீழடி ஆராய்ச்சியை பாருங்கள். யானை தந்தத்தை சீப்பு செய்தார்கள், இரும்பை உருக்கினார்கள், தந்தத்தை உருக்கினார்கள், தங்கத்தை உருக்கினார்கள் பேசுறாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் கூட்டத்துல பிரிக்கிட்டாங்க, மெட்டி மிதிச்சிட்டாங்க, அங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு NDTV ரிப்போர்ட்டர் கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஒரு மான தமிழ சீன பத்திரிகையில எழுதுறா, நடிகனை பார்க்க போய் 41 பேர் செத்து போயிட்டாங்க. சீன பத்திரிகை காரி துப்புகிறது.